ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இனிமேட்டு நீங்க யாருக்கிட்டையும் ட்ரெண்டிங் இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ்லாம் கேட்க வேணாம். நீங்க நினைக்கலாம், அப்புறம் எப்படி ட்ரெண்டிங் இமேஜ் ப்ராம்ப்ட்லாம் எங்க இருந்து எடுக்கிறது நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ட்ரெண்டிங் இமேஜ் ப்ராம்ப்ட் எப்படி நான் ஜென்ரேட் பண்ணலாம்னு நான் சொல்ல போறேன். அதே மாதிரி அடுத்து வர வீடியோவில் வந்துட்டு அந்த ட்ரெண்டிங் இமேஜ் ப்ராம்ப்டை எங்க இருந்து எடுக்கலாம்னு சொல்ல போறேன். இப்போ கரண்டா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போற இமேஜ் இல்லைன்னா அப்கமிங் வர ட்ரெண்டிங்கா போற இமேஜ் எல்லா இமேஜ் ப்ராம்ப்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய கேர்ள்ஸ் யாராச்சும் பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் நான் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் மறக்காம அதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தனித்தனியா நான் ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன், அதனால யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நிறைய பேர் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதனால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இமேஜ் எடிட்டிங் தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஒன்று சொல்றேன், வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இஃப் யூ ஸ்கிப் த வீடியோ யூ கான்ட் கிரியேட் இமேஜ் ப்ராப்பர்லி பிகாஸ் ஐ டெல் எ சீக்ரெட் பாயிண்ட் இன் வீடியோ எண்ட் ஆர் பிட்வீன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. வீடியோ நடுவில் இல்லை வீடியோ எண்டில் வந்து நான் சீக்ரெட் பாயிண்ட் சொல்லுவேன், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் நான் இதில் யூஸ் பண்ற ப்ராம்ப்ட் வெப்சைட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐ ஹேவ் எ 2 மெத்தட்ஸ் ஃபார் இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜை எப்படி நம்ம அது ப்ராம்ப்டா மாத்துறது. அண்ட் அனதர் ஒன் இஸ் கிரியேட் யுவர் ஓன் ப்ராம்ப்ட். நீங்களா உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்றேன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு Pinterest ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா லேப்டாப்ல பண்றேன், பிகாஸ் என் ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, அதனால நான் லேப்டாப்ல யூஸ் பண்றேன். நீங்க அதே மாதிரி நீங்க உங்க போன்லயே வந்துட்டு நீங்க அந்த ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ Pinterest ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் ட்ரெண்டிங் மென்ஸ் போஸ்ட்னு டைப் பண்ணுங்க. நிறைய இமேஜஸ் வரும், உங்களுக்கு அதில் எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கூகுள் ஜெமினிக்கு வாங்க. கூகுள் ஜெமினியில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்துட்டு கூகுள் ஜெமினியில் பிளேஸ் பண்ணுறங்க. பிளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் கொடுத்து ஜென்ரேட் பண்ணுங்க. இதில் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணீங்கன்னா இப்போ கூகுள் ஜெமினி வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை ஒரு ப்ராம்ப்ட் ஃபார்மேட்டாக நம்மளுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஜெமினி கொடுத்த ப்ராம்ப்ட் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான ப்ராம்ப்ட் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்ம நிறைய இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இமேஜ் வச்சு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனி சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராம்ப்ட் வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம்ல, அதுக்கு தனி சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இமேஜ் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் இந்த ப்ராம்ப்ட் வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு நியூ சாட்டை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நானோ பனானா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஜெமினியில் காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்துட்டு இதுல பிளேஸ் பண்றேங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு வந்துட்டு நான் விஜய் சார் போட்டோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ நிறைய கேர்ள்ஸ் யாராச்சும் பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் சேம் மெத்தட் தான். ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்டை பிளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி நீங்களும் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜும் நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜும் சேமா தான் இருக்கு. இப்போ நீங்க எப்படி உங்க ஃபேஸை அக்யூரேட்டா ஜென்ரேட் பண்றதுன்னு நான் போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மேல ஐ பட்டன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க அந்த வீடியோவை பாருங்க. இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்றேன். இந்த செகண்ட் மெத்தட் வச்சுட்டு நீங்க எக்கச்சக்கமான ப்ராம்ப்டை நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணலாம், அன்லிமிட்டடா பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி. இப்போ கூகுள் ஜெமினி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் நீங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராம்ப்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் கஸ்டமைஸ் பண்ண போறீங்க. நீங்க எங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னா fill those option first your or write your own அந்த ஆப்ஷனுக்கு கீழே 6 பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ்ல தான் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்ல வந்துட்டு எனக்கு 5 ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி நான் இதில் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 10, 15, 20 ப்ராம்ப்ட் வேணும்னா அந்த 5 இருக்கிற இடத்துல 20, 50 அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த நம்பரை நீங்க அதில் போட்டுக்கலாம். 5 இருக்கிற இடத்துல உங்களுக்கு எத்தனை ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த நம்பரை நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எத்தனை ப்ராம்ப்ட் நீங்க இப்போ 10 ப்ராம்ப்ட் போத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வந்துட்டு அந்த 10 ப்ராம்ப்ட்டுமே ஜெமினி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிடும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்டே நான் போட்டுறேன். இப்போ போட்டுட்டு ஜென்ரேட் கொடுத்தனா இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் காப்பி பண்ணிட்டு நியூ சாட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நியூ சாட்ல வந்துட்டு கீழே வந்துட்டு நானோ பனானா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இல்லை காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்துட்டு இல்லை பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ அதே வந்துட்டு நான் விஜய் சார் போட்டோவை ரெஃபரன்ஸாக அதை போட்டுட்டு நான் ஜென்ரேட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போனா ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி இமேஜை ஜென்ரேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு வைப் பண்ணுங்க.
பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்புறம் போட்டோ எடிட்டிங் தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.